6 to 12 ஓட்டி நான் ஜொமேட்டோவில் சாதிக்க போகிறேன்னு வந்தீங்கன்னா வாங்க, குளிரில் சாக வேண்டியதான். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த கூகுள் மேப்பை எதால் அடிப்பனே தெரியாது, வச்சு செஞ்சுருச்சுங்க. இந்த சைடு கூப்பிட்டு போகுது, ரைட்டு போ லெஃப்ட்டு போன்னு ஒரு ரவுண்ட் அடிக்க விடுச்சிச்சு வண்டி. 6 மணிக்கு எழுந்திரிச்சு உங்களுக்காக காமிக்கிறேன். ஆனால் இன்னும் லைட்டாக குளிருது, தாங்க முடியல. நல்லா தான் இருக்குது கிளைமேட்டு. ஓகே பாய். அவர் வந்து ஹுண்டாய் போகணுமாங்க, கூகுள் மேப் எங்கேயோ வழிகாட்டி விட்டுருச்சு. தேங்க்யூ. தமிழா இந்தியா? ஹிந்தி. ஓகே ஓகே. என்ன தொங்கிருச்சு, ரைட் பண்ணுமோ? நானே பேக்கை வச்சு கட்டிக்கிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு போகிறேன், இல்லை லிஃப்ட் வேறு கேட்குறாருங்க. எப்படி உட்கார வச்சு? டேங்கில் தான் உட்கார வச்சு கூப்பிட்டு போகணும். தேங்க்யூ ப்ரோ. அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஹலோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 5:51 ஆகுது. கரெக்டாக செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கான்ல. மார்னிங் 6 o'clock, இன்னும் ஒரு 9 நிமிஷம் தான் இருக்குது. சீக்கிரம் போயிடலாம். ஹாய் குட்டி. ஆ நிற்கிறான். மேலே வந்து பார்க்குறான், மேலே வந்து பார்க்குறான். பிஸ்கட் போட்டிங்களா இல்லையா உனக்கு? ஹேய் இன்னல்றா. ஆ சரி ஓகே பாய். காலையில் உட்காந்துக்க வாசலில். பெட்ரோல் போடணும்னு நினைக்கிறேன். கேஸ் இன்னைக்கு சூப்பராக இருக்க போகுது. ஃபுட் பேக் கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும். வச்சு கட்டிட்டேங்க, எனக்கு கொஞ்சம் தூரம் போய்ட்டு காமிக்கிறேன். இன்னொன்று அந்த கீர் பழகலை. காலையிலே யார் ஆர்டர் போட போகிறான்னு தெரில. ஓகே, இன்னும் ஒரு 6 நிமிஷம் இருக்குங்க. நம்ம ஹைவே போயிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருவோமா? போயிட்டு நம்ம வந்து நம்மளோட ஜொமேட்டோ ஆப்பில் போயிடலாம். எங்கே இருக்குது பார்த்தீங்களா? கோ ஆன்லைன். ஆஹா, ஐயோ செல்ஃபி கேட்குதுங்க. ஓ மை காட். காலையிலேயே வா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டைமிங் பார்த்துக்கலாம். சரி வாங்க, நம்ம அப்படியே பெட்ரோல் பங்க் போகலாம். நம்ம டைமிங் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எந்த நேரத்தில் வந்து ஆர்டர் வரும், எந்த நேரத்தில் வந்து ஆர்டர் வராதுன்னு. ஸோ அந்த டைமிங் தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாட்டி ஓட்டுறப்ப நம்ம அந்த டைமிங் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நான் 6 to 12 வந்து சும்மா ஒரு எல்லோரும் வந்து 6 மணிக்கெலாம் யாரும் ஓட்ட மாட்டாங்க ஜொமேட்டோ. சும்மா ஒரு செக்கிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. 6 மணிக்கு ஆர்டர் வருமா இல்லையான்னு இதில் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு பெட்ரோல் போடலாம். என்ன இந்த டைமில் ஓட்டுறது நல்லா தான் இருக்குது எனக்கு. சே, மார்னிங் டைம் யாராச்சும் ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறானோ.
100. இந்த ஒரு நிமிஷம் ஓகே. ரவுண்ட் அடிக்க வேண்டியதுதான். நல்லா இருக்குல்ல? வாவ், சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜோனுக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம இதெல்லாம் கவர் ஆகுது பாருங்கள். இருங்காட்டுக்கோட்டை வரையும் கவர் ஆகுதுங்க. இந்த சைடு பிள்ளைப்பாக்கம், போந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், ராமானுஜ டெம்பிள், சிவந்தாங்கல், ஸோ இது எல்லாமே கவர் ஆகும். நம்ம ஜோனு இதாங்க, நம்ம ஜோனுக்குள்ளே தான் இருக்கோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் எதுவும் ஆர்டர் போடல, ஆர்டர் போட்டால் பார்த்துக்கலாம். இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வருது. காலையிலே ஏந்திச்சது நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து தெரிஞ்சிடும், எத்தனை மணிக்கு கரெக்டாக ஆர்டர் வருதோ. ஸோ அந்த டைம் மட்டும் நம்ம ஏந்திச்சா போதும். பார்க்கலாம். இந்த ஜொமேட்டோக்காகவே நம்ம 125 CT 125X வாங்கியிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம நிறையா பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் காய்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி எப்படி ஏர்ன் பண்ண போகிறோன்ட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, நம்ம வந்து ஜோனுக்குள்ளே தான் இருக்கோம். இன்னும் எதுவும் ஆர்டர் போடலை. டைம் வந்து 6:19 ஆச்சு. நம்ம வந்து ஒரு 6 மணிக்கெலாம் லாகின் பண்ணிட்டோம். சொன்ன மாதிரி நம்ம வந்து 6 to நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். எப்படி போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். கொஞ்ச நாள் வேணால் நம்ம ஜோனுக்குள்ளேயே சுற்றலாமா? இங்கேருந்து அப்படியே ஒரு இருங்காட்டுக்கோட்டை சைடு போயிட்டு வரலாமா? கொஞ்சம் தூரம் போகலாம், பெட்ரோல் சேவ் பண்ணுவார். எனக்கு வரேன். ஏன்னா ஒரு இடத்துல இருந்தாலும் ஆர்டர் விழாது. ஐயோ, ஸ்டாண்டை எடுக்கல. இந்த வண்டியை வச்சு என்னெல்லாம் பாடுபட போகிறணும். நம்ம ஒரு பேக் எடுத்து வந்திருக்கேன், அது வந்து என்னோடய திங்ஸ் வைக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ கோப்ரோ ஏதோ டேமேஜ் ஆச்சுன்னு வைங்களேன், தூக்கி பேக்கில் போட்டுருவேன். அது வாட்டர் ப்ரூஃப் தான். ஓ, பனிமூட்டமாக இருக்குங்க. இந்த கிளைமேட்டில் பைக் ஓட்டுறது நல்லா தான் இருக்குது. ஜோனுக்குள்ளே தாங்க ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம், எங்கேயும் போகல. நீங்கள் நிறையா பேர் மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:23 ஆயிடுச்சு. 6 மணிக்கு எழுந்துச்சு நான் ஓட்ட போகிறேன் அப்படி இப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் வராது, பார்த்துக்கோங்க. 6 மணிக்கு எழுந்துச்சு உங்களுக்காக காமிக்கிறேன். ஆனால் என்ன லைட்டாக குளிருது, தாங்க முடியல. ஆனால் நல்லா தான் இருக்குது கிளைமேட்டு. எனக்கு இது பிடிச்சிருக்குங்க, இதுமாரி பைக்கில் உட்காந்துக்கிட்டு. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான், ஈஸின்னு சொல்ல மாட்டேன். இறங்கி இறங்கி ஏறணும். இப்போ பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. ஓரமாக நிறுத்துவோம். ஓகே, இதுக்கப்புறம் ஆர்டர் போட்டால் தான். ஆர்டர் போட்டோன்னே நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஏன்னா கோப்ரோவில் வந்து கேமராவில் வந்து பேட்ரி காலி ஆகிடும். ஏற்கனவே 60 தான் இருக்குது. ஹுண்டாய் மோட்டார் லிமிடெட் இதுவா நிறையா இருக்கு. மல்டி நேம்ஸ். ஹுண்டாய் मोटर कंपनी, हुंडई क्वालिफ इंडिया. एक काम करो, पहला लोकेशन है, फर्स्ट लोकेशन है ना. ओके, ये पहला फर्स्ट है ना. बस
இதுதான் ஹுண்டாய் கார் கம்பெனி ஸ்ட்ரெயிட். இதான் ஒரு ஹுண்டாய் ஃபேக்ட்ரி கார் கம்பெனி ரைட் ஹேண்ட் சைட். கோ ஸ்ட்ரெயிட். फर्स्ट लोकेशन ஆமாம். पहला है ना ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் ஃபெயில். கார் கம்பெனி தானே? கார் கம்பெनी स्ट्रेट स्ट्रेट. होंडा वो टोल के आगे बोला ना टोल पार करके आगे जाके नो नो गो स्ट्रेट है ना टोल लगा है ना टोल दांडी स्ट्रेट टोल के आगे जाने स्ट्रेट கீழே ஸ்டார்ட் கொடுங்க. ஓகே ஓகே பாய். என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து ஹுண்டாய் போகணுமாங்க. கூகுள் மேப் எங்கேயோ வழிகாட்டி விட்டுருச்சு. ஐயோ இந்த மொபைல் வேறு ஆஃப் ஆகுது. ஒரு மெசேஜ் வந்துச்சு கோ டு ஹையர் ஆர்டர் ஏரியான்ட்டு. போவோம் நம்ம ஸ்ரீபெரும்புதூர் உள்ள போவோமா? கொஞ்சம் குளிருது. எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் ஓட்டினா கண்டிப்பாக மைலேஜ் தராது. பொறுமையாக தான் ஓட்டணும். ரொம்ப பனியாக இருக்குங்க. இன்னும் டைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மொபைல் ஓடுற நம்ம ஓட்டுறதுக்கு தாங்காது போல். ஆக்சுவலாக இப்போ கடையே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு கடை கூட காணும் பாருங்க. 6 மணிக்கு யாரையா கடை திறந்து வைப்பான். ஸோ உங்களுக்காக தான் இந்த மாதிரி 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ யாராச்சும் 6 மணிக்கு 6 to 12 ஓட்டி நான் ஜொமேட்டோவில் சாதிக்க போகிறேன்னு வந்தீங்கன்னா வாங்க, குளிரில் சாக வேண்டியதுதான். பாருங்க எந்த கடையுமே திறக்கலை. நான் பாட்டுக்கு ஜொமேட்டோ லாகின் பண்ணி உங்களுக்காக டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாரு ஒரு கடையை வச்சு திறந்து வச்சுருக்காங்களா பாருங்களேன். ஆனால் செம ஃபன்னாக இருக்க போகுது. யாருமே கடை திறக்கல. இவன் யாருக்கடா ஜொமேட்டோ ஓட்டுறான்னு பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். ஐயோ ஐயோ. இருந்தாலும் நல்லா தான் இருக்குது மார்னிங் இந்த மாதிரி பைக்கில் ஜாலியாக சுற்றுறது. அப்பா ஜில்லுன்னு இருக்குங்க. நல்லா இருக்காண்ணா ஒரு ஆனால் என்ன ஒன்று, யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ண தான் லேட் ஆகும் நம்மளுக்கு. நைட்டு வந்து எப்படியோ ஒரு 1 hour ஆகிடுங்க. இனிமேல் கவலைப்பட போகிறதில்ல. எல்லோரும் கூட ஜாலியாக பேசுகிறான். நான் பழகிட்டேன். இதுக்கப்புறம்லாம் வேலைக்காகாது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் எம்டியில் எப்படி பேசிகிட்டு இருப்பேன் யாருமே பார்க்க மாட்டேன். சீர்க்கவங்களை வந்து நான் வந்து அப்படி நினைப்பாங்க இப்படி நினைப்பாங்கன்னா நான் பார்க்க மாட்டேன். என்ன தொங்கிருச்சு? ரைட் பண்ணுமோ? வெயிட்டில் தொங்கிருச்சுங்க. ஓகே கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போம். ஆஃப் பண்ணிட்டு ஆர்டர் வந்துச்சுன்னா போகலாம். ஐயோ இன்ஜின் சுடுது. கேஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 7:25 ஆகுது. இன்னும் எந்த ஆர்டரும் போடலை. நான் இந்த டைமில் என்ன பண்ணேன்னா மார்னிங் நான் வந்து வீடியோலாம் எடுத்தேன்ல, ஸோ அதெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோடே பண்ணிட்டேன். அப்லோடே பண்ணிட்டேன். ஸோ இவனை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா, இவனில் வந்து பேட்ரி இந்த 1-2 ஆக்சசரிஸ் இருக்குது. காற்று இருக்கா இருக்குங்க. வந்து மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஒவ்வொரு டைமும் கரெக்டாக வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா, கரெக்டாக ஆங்கிளில் இருக்கா, கரெக்டாக வந்து வீடியோ சேவ் ஆகுதா. ஐயோ இது பார்க்கறதுக்குள்ளே இது ஒரு பக்கம் ஒர்க்கு, இன்னொரு பக்கம் ஜொமேட்டோ வேறு ஓட்டணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரில.
போட்ட பெட்ரோல்லாம் இதுக்கே காலி ஆகிடும் போல். அது எங்கே ஆர்டர் அதிகமாக இருக்கோ அங்கே போக சொல்லுது. நம்ம பொறுமையாக தான் போய்ட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ராமராஜ கோயில் பாருங்கள். சூப்பராக இருக்கா? ஸ்ரீபெரும்புதூர் வந்தீங்கன்னா ராமராஜ கோயிலுக்கு வந்துட்டு போங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆர்டர் போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா 8:30 மணிக்கு மேலெலாம் எல்லோரும் வேலைக்கு கிளம்புவாங்கள்ல. இங்கே வெயிட் பண்ணுமா? ஓகே. அம்மா செல்லு மீன் இருக்காதா? பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல? பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆர்டர் போட்டேனே நான் வந்து ஆன் பண்ணுறேன். கேஸ் இன்னும் ஆர்டர் போடலை. ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கிடச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம். இதான் இதுதான் 70K சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, தேங்க்யூ. தமிழா இந்தியா? ஹிந்தி. ஓகே ஓகே, பாய் ப்ரோ. வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டாங்க. பேசாமல் இப்படியே நம்ம எல்லாருக்கிட்டையும் ஃபோன் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் போலயே. அவராக தான் வந்தார், வந்து யூடியூபரா அப்படின்னாங்க. சிரிச்சுக்கிட்டே போகிறாருங்க அவர். ஓகே, இந்த ராமானுஜ கோயில் குளம் பார்த்தீங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சைடு நிறைய ஷூட்டிங், இந்த சாமி ஃபைட் சீன்லாம் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. சாமி படம் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபைட் சீன்லாம் இங்கே தான் வந்து ஷூட் பண்ணாங்க. நிறையா இங்கே ஷூட்டிங்லாம் நிறையா நடந்திருக்குங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். கேஸ் ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 97 ரூபா. ஐயோ, இது வரை ஸ்வைப் பண்ண முடியலையே. ஓகே, அக்செப்ட் பண்ணியாச்சு. எங்கே போகுதுன்னே தெரியலையே. எனக்கு கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோட்டல் ஹரிஷ் பவன், இது எனக்கு தெரியுமே. ஓகே, ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆர்டர் ஹோட்டலில் போட்டிருக்காங்க. ஐயோ, இந்த பாட்டு வர போகிறானே, காப்பிரைட் சைடாக போகுது. ரீச்டு பிக்கப் கொடுத்தாச்சு ப்ரோ. 162. ஓகே ஓகே. ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகலையாம். இப்போ ஃபஸ்ட்டு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 92 ரூபாய்க்கு போடுறாங்க. என்ன போட்டிருக்காங்க? ரவா தோசை, 1 கர்ட் வடை. இல்லையே, இதானே? தேங்க்யூ. ஓகே, இப்போ தான் பிக்கப் போடுறேன். எங்கே போகுது இது? நம்மளுக்கு இந்த மொபைல் ஹோல்டர் வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டரே நம்ம இருங்காட்டுக்கோட்டை சைடு இழுத்துட்டு போகுதுங்க. பேக்கில் நான் பாட்டுக்கு வச்சுருக்கேன், இருக்குமான்னு தெரியலையே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன், உடையாமல் இருக்கணும். ஃபஸ்ட் ஆர்டரு ஐயோ ஐயோ ஐயோ, பொறுமையாக 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 போ, ஒன்றும் பிரச்சனை. இது நல்லா தான் பாருக்கு. என்ன ஒன்று, இந்த கூகுள் மேப் கொஞ்சம் சதி பண்ணுது. வழி தெரிஞ்சிச்சுன்னா போதுங்க.
அதேமாரி உங்களுக்கு பழகிருச்சுன்னா போதும். 40 தான் போகணும், வேறு வழி இல்லை. அந்த பேக் இருக்கிறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும், அதுக்கு தான் நான் பேக் வாங்கிட்டு வந்தது. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். என்னோடய பேக்கில் வாங்கின ரீசனே இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்ப அந்த ஹீட் அப்படியே மெயின்டைன் பண்ணும். அதுக்கு தான் அந்த பேக்கை வாங்கி நான் மாட்டினது. ஃபஸ்ட் ஆர்டர் போட்டுட்டாங்க, போயிட்டுருக்கேன், பார்ப்போம். ஓ எனக்கு இந்த மொபைல் ஹோல்டர் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதாவது மாற்றணும். நைட்டு என்ன பண்ணுவோம், ஒரு மொபைல் ஹோல்டரு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கேப் விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மொபைல் ஹோல்டர் செட் ஆகாது, நம்ம மழை டைமில் வேணால் ஓட்டிக்கலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே எனக்கு ஸ்வைப் பண்ண முடியல, என்ன காட்டுதுன்னு ஒன்றும் தெரியல, ஒரு அளவும் தெரியல. மதியம் வரையும் ஓட்டலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. மதியம் டைமில் தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும். R15 தான் போய் கொடுத்துட்டே வந்துடுவாங்க. 92 ரூபாய்க்கு 92 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது. எங்கே போகிறீங்களா? ஐயோ இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுமா? சூப்பரு. சரி ஓகே, கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதை வேறு ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும், தலைவலி. அநியாயம் பண்ணுதுங்க இந்த கூகுள் மேப்பு. டர்ன் ரைட், டர்ன் லெஃப்ட்டுன்னு. ஏய், ஏதாச்சும் ஒரு வழி சொல்லு. ரைட்டா லெஃப்டா? ஐயோ சத்தியம் கூகுள் மேப் செம்ம டென்ஷன் பண்ணுதுங்க. கூகுள் மேப் போய் சொல்லாதே. செம்ம ஃபன்னாக இருக்கு. ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். ஓகே, அது ஃபஸ்ட் டைம் ஒரு வழி காட்டுதில்ல, ஸோ அதிலே கரெக்டாக போயிடுங்க, இல்லைன்னா வந்து குழப்பி விட்ரும். இன்னும் அது இவ்வளோ தூரம் கூட்டு போகுது. காட்டுக்குள்ளெல்லாம் கூட்டு போகுது. ஆனால் ஃபஸ்ட் ஆர்டர் நான் இப்படி பண்ணணும்னு நான் நினச்சே பார்க்கல. எவ்வளோ தூரம் கூட்டு போகுது தெரியுமா? போட்ட பெட்ரோல்லாம் இங்கே காலி ஆகிடும் போல். இப்போ ரிட்டர்ன் வர போகணும்ல நம்ம. பாருங்களா, இங்கே எனக்கு சத்தியமாக வழிலாம் தெரியாது. பாருங்க, ஏதாச்சும் பிரச்சனை வச்சுருங்க இப்போ சொம்பட்டா, அதாவது போடாங்கிட்டு. நீ கரெக்டாக சொன்னீன்னா கரெக்டாக இருக்கும். டர்ன் லெஃப்ட் ரைட்டுன்னு. திரும்பி நான் வந்து ஸ்ரீபெரும்புதூர் போனால் தான் அங்கே ஆர்டர் வரும். பெருங்காட்டுக்கோட்டையிலே வரும். ஆனால் நல்லா இருக்குங்க ரோடு ஓட்ட.
ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும் நான் ஃபுல் வீடியோ எடுக்கிறேன், ஓகேவா? அடுத்த ஆர்டர்லாம் நான் கட் பண்ணி தான் எடுப்பேன். ஏன்னா நம்மக்கிட்ட கோப்ரோ பேட்ரி இல்லை, சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது கோப்ரோ பேட்டரிலலாம். ஃபைனலாக வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கா? ஐயோ, நானே பேக்கை வச்சு கட்டிக்கிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை லிஃப்ட் வேறு கேட்குறாருங்க. எப்படி உட்கார வச்சு? டேங்கில் தான் உட்கார வச்சு கூப்பிட்டு போகணும். இங்கே தண்டலம் சைடுங்க. இன்னும் ஸ்ட்ரெயிட்டா. ஆனால் 92 ரூபா ஏன் வந்துச்சுன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. எம்மாடி, ஆக்சுவலாக அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது. எனக்கு இன்னும் அந்த ஆர்டர் எப்படி பண்ணணும்னு ஒழுங்காக தெரியல. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எங்கடா இந்த பக்கம் வழியே இல்லை, கொஞ்சம் தூரம் போகணுமா? ஐயோ, சத்தியமாக சொல்கிறேன், எங்கெங்கேயோ கூட்டு போகுது கூகுள் மேப்பு. என்னங்க இது? கூகுள் மேப் போய் சொல்லாது. ஃபோன் பண்ணுமா? ஹலோ. ப்ரோ, ஜொமேட்டோ ப்ரோ. வந்துட்டேன் ப்ரோ. 1 செகண்ட். தேங்க்யூ ப்ரோ. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த கூகுள் மேப்பை எதால் அடிப்பனே தெரியாது, வச்சு செஞ்சுருச்சுங்க. இந்த சைடு கூப்பிட்டு போகுது, ரைட்டு போ லெஃப்ட்டு போன்னு ரவுண்ட் அடிக்க விடுச்சிச்சு வண்டி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 92 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சார்ஜ் நிற்கும். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சுன்னா, அதுலேருந்து நான் இந்த மொபைல்லேருந்து நான் ஃபோன் பண்ணுறப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர்லேருந்து கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. அங்கே போய்ட்டு ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் அந்த ஃபோனில் லாகின் பண்ணி, ஏன்னா அதில் வந்து சார்ஜ் அவ்வளோ நிற்காதுங்க, சீக்கிரம் இறங்கிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த ஃபோனில் வந்து லாகின் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆர்டர் கொடுத்தனே. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் பார்க்க போகலாம். ஓகே கேஸ், நம்ம வந்து அடுத்த ஆர்டர் பார்க்க போகலாம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி செத்துருவேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஆர்டர் வந்து பிக்கப் பண்ண போகலாம். இந்த கேஸ் மட்டும் கண்டிப்பாக மழைக்கு வேணால் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுங்கள். இந்த கூகுள் மேப்புக்குள்ள சத்தியமாக இது செட் ஆகாது. அது இல்லாமல் பாருங்கள், மொபைல் ஒரு பக்கம் கீழே இறங்குது, ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்க. வேறு மொபைல் ஹோல்டர் வாங்கி மாட்டினா தான் நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஆர்டர் கூட எடுக்க முடியாது. வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்ரோல் போட்ட அமௌண்ட்டை நான் இன்னும் எடுக்கலை. ஸோ இதுக்கப்புறம் வர அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து சேவிங்ஸாக வரும். பார்க்கலாம் எப்படி ஆர்டர் வருதுன்ட்டு. இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டுருக்கேங்க. இந்த கூகுள் மேப் கண்டிப்பாக சொல்கிறேன், சுத்த விட்டுருச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஸ்ரீபெரும்புதூர் தாங்க வரேன். இதுக்கே வந்து 92 ரூபாய்க்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. நம்ம ஜோனுக்குள்ளே வந்தாச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து ஆஃப்லைன் போயிட்டு மொபைல் ஹோல்டர் வேறு வாங்கி மாட்டிடலான்னு பார்க்குறேன். இல்லைன்னா என்னால் இப்படிலாம் சத்தியமாக ஒர்க் பண்ண முடியாது. பார்ப்போம், பக்கத்தில் எங்காச்சும் மொபைல் ஹோல்டர் இருந்துச்சுன்னா வாங்கி மாட்டிடலாம். கேஸ் என்ன பண்ண போகிறேன்னா, ஆஃப்லைன் போக போகிறேன் ஃபஸ்ட்டு.
இங்கே பாருங்கள் ஆஃப்லைன் போயாச்சு. மொபைல் ஹோல்டர் ஸோ நார்மலாக அந்த ஓ சே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இதெல்லாம் வேணாம் வேறு. ஒன் செகண்ட் இது பண்ணிவிட்டு மொபைல் மட்டும் சென்ட்ராவா? ஓகே 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 சூப்பர். இது வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா கைஸ்? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கிட்டு நான் அந்த சிம் எடுத்து இதில் மாற்ற போகிறேன். இங்கே பாருங்களேன், இதுதான் சூப்பராக இருக்குது. உழுவாதுன்னு நினைக்கிறேன். எவனும் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கணும். டைட்டாக பிடிச்சிருக்கு. எடுக்கும் போது லாங் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? பாய் ஹெல்ப் பண்ணாருங்க, நல்ல வேலை. இதுதாங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது. ஓகே, மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி போடுறது. ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? சரி ஓகே, ஆன்லைன் போகலாம். என்னங்க எதுக்கு எடுத்தாலும் செல்ஃபியாக கேட்டுட்ருக்கு. சி கடுப்பாக எனக்கு செம்ம டென்ஷனுங்க. காலையிலேயே எனக்கு இன்னும் ஜொமேட்டோ பற்றி ஒழுங்காக தெரிலல்ல. அவன் பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கேன். டைம் 9:30 ஆச்சு. ஒரு ஆர்டரும் வரல. நம்ம இதை கைட்டிடலாம். இது வரேன் கைட்டி கூட நம்ம பேக்கில் போட்டுடலாம். ஒன்று போதும். மழை வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். ஏன்னா என்ன டார்ச்சர் பண்ணிச்சு தெரியுமா அந்த மொபைல் ஹோல்டரு. கேஸ் ப்ராமிஸாக சொல்கிறேன், மழை வந்தால் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட்டு வச்சுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது வேலைக்கு ஆகாது. செம்ம எரிச்சல் ஆகிடுச்சுங்க எனக்கு. இப்போ தானே ஆரம்பிக்கிறேன். போ தெரியுங்க எப்படி ஜொமேட்டோ ஓட்டுவேன்னு. வேறு இன்னும் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்கல. ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு நான் மொபைல் ஹோல்டர் வாங்கினேங்க. இப்போ தான் நான் எதுக்கு பேக் எடுத்துகிட்டு வந்தேன்னு. நம்மளுக்குலாம் இதான் கரெக்டு. ஓ ஏடு அவ்வளோதாங்க. நான் மொபைல் ஹோல்டரை எடுத்து அதில் போட வேணாம், பேக்கில் வச்சுக்கலாம். ஓகே ஓகே மொபைல் ஹோல்டரை மாற்றியாச்சு. ஓகே நம்ம அடுத்த ஆர்டர் போகலாம். எனக்கு இந்த கூகுள் மேப் தான் சுற்றிக்கிட்டே இருக்குங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா ஆர்டர் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொங்கலுக்கு போயிட்டாங்க எல்லோரும். நம்ம மார்னிங் லாகின் பண்ணோம். ஒரே ஒரு ஆர்டர் தான் கிடச்சிச்சு. நம்ம மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாரும் நான் ஜொமேட்டோ பார்க்கவே இல்லை. ஸ்விக்கி மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்காங்க. எது? ஆமாம் சரி ஓகே. वीडियो बना रहे हैं? हाँ वीडियो। चैनल का नाम क्या है? वीडियो अच्छा है। ओके ओके। चैनल नेम 838। कौन सा चैनल? यूट्यूब चैनल। यूट्यूब चैनल। चैनल का नाम हमारा सर। हाँ सर। हाँ। लेके जा। मेरा काम ना बस। ऐसा तुम टेंशन मत जो लाइन में मजा काम कर लौड़ा का हम का लिए नहीं होता और हम शो அண்ணா 838
தேங்க்யூ. கூகுள் மேப்பு வச்சு செய்து என்ன இங்கே பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல. எங்கே கடை எங்கே இருக்குன்னே தெரில. பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 184 ரூபா ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க. ஸோ கேஷ் கொடுத்தாங்க, 190 ரூபாவாக கொடுத்தாங்க. கலெக்டிவ் ஒரு கேஷ்னு வந்துருச்சு. ஸோ அவங்க கேஷ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஒரு 60 ரூபா மட்டும் டெபாசிட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஆர்டர் வாங்குறது கொடுக்குறத மட்டும் தான் வீடியோ எடுக்க போகிறேன். ஏன்னா வந்து பேட்ரி இல்லைங்க, சுத்தமாக இல்லைங்க.